இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் இயல் 2ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள். கொங்கு என்ற சொல்லின் பொருள் மகரந்தம். திகிரி என்ற சொல்லின் பொருள் ஆணை சக்கரம். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை சூடியவன் டேஷ் மன்னன் என்கிறார் இளங்கோவடிகள். சோழ மன்னன். சேரர்னா பனம்பூ, பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ. இளங்கோவடிகள் எந்த மரபைச் சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபு. நாமநீர் என்ற சொல்லின் பொருள் அச்சம் தரும் கடல். இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அலி என்ற சொல்லின் பொருள் கருணை. தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். மேரு என்ற சொல்லின் பொருள் இமயமலை. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதியார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 20ஆம் நூற்றாண்டு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியவர் பாரதியார். பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தவர் யார்? எட்டயபுரம் மன்னர். காணி நிலம் என்னும் பாடலை எழுதியவர் பாரதியார். காணி என்ற சொல்லின் பொருள் நில அளவை குறிக்கும் சொல். காணி நிலம் என்னும் பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பாரதியார் கவிதைகள். மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர். வலசை போதல். எந்த பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எது? கப்பல் பறவை, இங்கிலீஷ்ல ஃப்ரிகேட் பேர்ட். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. கப்பல் பறவையின் வேறு பெயர் கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. பறவைகள் பற்றிய படிப்பின் பெயர் ஆர்னித்தாலஜி. பொதுவாக பறவைகள் எந்த திசையில் வலசை போகின்றன? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்து புலவர். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. சிட்டுக்குருவிகள் எத்தனை நாட்கள் அடை காக்கும்? 14 நாட்கள். எந்த நாட்டிலிருந்து செங்கால் நாரைகள் தமிழ்நாட்டிற்கு வலசை வருகின்றன? ஐரோப்பா. புல் என்ற சொல்லின் பொருள் பறவை. சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் எவ்வளவு? 10 முதல் 13 வருடங்கள். உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆர்டிக் ஆலா. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்து புலவர். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டவர் யார்? டாக்டர் சலீம் அலி. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. வாயுரை வாழ்த்து என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? திருக்குறள். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? 1954. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், அப்புறம் ஆயுத குறுக்கம். தனிநிலை என்று அழைக்கப்படும் தமிழ் எழுத்து எது? அக்கேனம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்ற சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? அக்கேனம் தான். ஓகே, இந்த வீடியோவில் எல்லா கொஸ்டினுமே பார்த்தாச்சு. இயல் 2ல் உள்ளது. அடுத்தடுத்த இயலுக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.